வணக்கம் மக்களே. பேங்க் அக்கவுண்ட் வைத்திருப்போருக்கு மிக மிக முக்கிய அறிவிப்பு 2 வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேமிப்பு கணக்குகளில் பணத்தை டெபாசிட் செய்வதற்கும் திரும்ப பெறுவதற்கும் வருமான வரித்துறை வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இந்த வரம்புகளை மீறினால் அபராதம் விதிக்கப்படலாம். சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கவும் நிதி பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும் இந்த விதிகள் உள்ளன. சேமிப்பு கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்வதற்கும் திரும்ப பெறுவதற்கும் சில விதிகள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அவற்றை பின்பற்றவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படலாம். இது குறித்து நீங்கள் கேள்வி கேட்கவும் வாய்ப்புள்ளது. தெரிந்தோ தெரியாமலோ எந்த தவறும் நடக்காமல் இருக்க இதை பற்றின தேவையான தகவல்களை உங்களிடம் வைத்திருப்பது முக்கியமாகும். வருமான வரித்துறை சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகள் இரண்டிற்கும் ரொக்க வைப்பு தொகைக்கு வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இந்த வரம்புகள் நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிக்கவும் வரி ஏய்ப்பு, பண மோசடி மற்றும் பிற சட்டவிரோத நடைமுறைகள் போன்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் உள்ளன. சேமிப்பு கணக்கை பொறுத்தவரை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்காமல் ஒரு நிதியாண்டுக்குள் ரூபாய் 10 லட்சம் வரை பணமாக டெபாசிட் செய்யலாம். இந்த வரம்புக்கு அப்பால் உள்ள டெபாசிட்கள் வங்கியால் தெரிவிக்கப்படும். அதே போல நடப்பு கணக்கை பொறுத்தவரை ரொக்க வைப்பு வரம்பு அதிகமாக உள்ளது. ஒரு நிதியாண்டிற்கு ரூபாய் 50 லட்சமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. போர்ப்ஸ் அறிக்கையின்படி இந்த வரம்புகள் அறிக்கையிடல் நோக்கங்களுக்காக மற்றும் உடனடியாக வரி விதிப்புக்கு வழிவகுக்காது. எவ்வாறாயினும் நிதி நிறுவனங்கள் அத்தகைய பரிவர்த்தனைகளை வருமான வரித்துறைக்கு ஆய்வு செய்ய தெரிவிக்க வேண்டும். கணிசமான பணத்தை திரும்ப பெறுவதற்கு வருமான வரி சட்டத்தின் பிரிவு 194 பொருந்தும். ஒரு நிதியாண்டில் உங்கள் சேமிப்பு கணக்கிலிருந்து ரூபாய் 1 கோடிக்கு மேல் எடுத்தால் 2% வரி கழிக்கப்பட்ட மூலத்தில் அதாவது TDS விதிக்கப்படும். கடந்த 3 ஆண்டுகளில் வருமான வரி கணக்கை ITR தாக்கல் செய்யாத நபர்களுக்கு ஒரு நிதியாண்டில் ரூபாய் 20 லட்சத்திற்கு மேல் திரும்ப பெறுபவர்களுக்கு 2% TDS வழங்கப்படும். திரும்ப பெறுதல் ரூபாய் 1 கோடியை எட்டினால் 5% TDS விதிக்கப்படும். இந்த பிரிவின் கீழ் TDS வரி விதிக்கக்கூடிய வருமானமாக கருதப்படாது. ஆனால் உங்கள் ITR தாக்கல் செய்யும் போது கிரெடிட்டாக கோரலாம். வருமான வரி சட்டத்தின் பிரிவு 269 ST தனிநபர்கள் ஒரு நிதியாண்டில் ரூபாய் 2 லட்சம் அல்லது அதற்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்வதை தடை செய்கிறது. இந்த விதியை மீறினால் அபராதம் விதிக்கப்படலாம். எனினும் இந்த அபராதம் பண வைப்புக்கு மட்டுமே பொருந்தும், திரும்ப பெறுவதற்கு அல்ல. குறிப்பிட்ட வரம்புகளுக்கு மேல் திரும்ப பெறும்போது TDS விதிகள் இன்னும் பொருந்தும். இந்த விதிமுறைகள் நிதி பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதையும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு வங்கி முறை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. இந்த வரம்புகளை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்வது இணக்கத்தை உறுதிப்படுத்தவும் வரி அதிகாரிகளிடம் அபராதம் அல்லது சிக்கல்களை தவிர்க்கவும் உதவுகிறது. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.